السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم اتبعوا ما أنزل الله قالوا بل نتبع ما وجدنا عليه آباءنا. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف إن الله يدخل الجنة 70 بغير حساب أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிபரலாமல் அப்படியே வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜுமாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்திருக்கின்றான். மனிதர்களை படைத்து மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா தீனை ஏற்படுத்தினான், ஷரியத்தை ஏற்படுத்தி ஷரியத்தினுடைய ஆரம்பம் முதல் ஷரியத்தினுடைய இறுதி வரை அல்லாஹு தஆலா அனைத்து விஷயத்தையும் கற்றுப்படுத்தி விட்டான். அல்லாஹு தஆலா கூறியதுதான் மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை கொண்டு வந்தார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை ஹதீஸ் மூலமாக நமக்கு தெரிவித்தார்களோ அது மாத்திரமே மார்க்கம். அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அனைத்தும் மார்க்கமாக கருதப்படாது. அது ஒருபோதும் ஷரியத்தாக கணக்கில் கொள்ளப்படாது. ஆனால் இக்காலத்தில் நாம் வாழ்கின்றோம். இக்காலகட்டத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது தீனை தாண்டி, இஸ்லாத்தை தாண்டி வேற்று மத கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுகிறோம். வேறு வார்த்தையில் கூற வேண்டும் என்று சொன்னால் அனாச்சாரங்கள் என்று கூறலாம், பிதஅத்துகள் என்று கூறலாம். இது போன்று பல்வேறு விதமான வார்த்தைகள் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான அனாச்சாரங்களை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அவனுடைய கிருபையால் சஃபர் மாதத்தினுடைய 19வது பிறையில நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். சஃபர் மாதத்தை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும். சஃபர் மாதம் ஒரு பீடை மாதமாக, துர்குரியான மாதமாக கருதப்படுகிறது. நமது முன்னோர்கள் எல்லாம் அவ்வாறு தான் கருதினார்கள். நம்மிலும் சிலரில் அது போன்ற கருத்துக்கள் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹு தஆலாவை பொறுத்தவரை எந்த ஒரு நாளும் கெட்ட நாளாக கிடையாது. அல்லாஹு தஆலா படைத்த, அல்லாஹு தஆலாவால் ஏற்படுத்தப்பட்ட வருடங்களும் சரி, நாட்களும் சரி, மாதங்களும் சரி, அனைத்து நாட்களும், அனைத்து மாதங்களும், அனைத்து வருடங்களும் சிறந்ததாகத்தான் இருக்கின்றது. அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. இது போன்ற எந்த ஒரு தடையும் கிடையாது. இந்த நாள்ல இந்த போன்ற காரியங்கள் செய்யக்கூடாது, இந்த நாள்ல இந்த அமல் செய்யக்கூடாது, இந்த நாள்ல திருமணங்கள் வைக்கக்கூடாது, இந்த நாள்ல நற்காரியங்கள் செய்யக்கூடாது, வியாபாரங்கள் செய்யக்கூடாது போன்ற எந்த ஒரு தடையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹு தஆலாவோ அது போன்று ஏற்படுத்தவில்லை. நமக்கு முன்னிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தினர் அல்லாஹு தஆலா சனிக்கிழமை என்று அவர்களை மீன் பிடிக்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தான். ஆனால் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையை மீறி மீன் பிடித்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை எவ்வாறு மாற்றி விட்டான்? குர்ஆனில் அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான், வகூனு கிரதத்தன் ஹாசியின், அவர்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அவர்களுடைய தோற்றங்களை அல்லாஹு தஆலா மாற்றி விட்டான் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். நமக்கு முன்னிருந்த சமுதாயத்தினருக்கு குறிப்பிட்ட சில நாட்களில் இது போன்ற அமல்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று தடை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருந்தான். ஆனால் உம்மத்தே முஹம்மதியாவாகிய நாம் எந்த ஒரு நாளும், எந்த ஒரு மாதமும் சரி, எந்த ஒரு நாளும் சரி, அதில் எந்த ஒரு தடையும் நமக்கு கிடையாது. எந்த நாளிலும் நாம் நம்முடைய நல்லமல்களை தொடங்கலாம், திருமணங்களை வைக்கலாம், வியாபாரத்தை தொடங்கலாம். எது போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அது போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் செய்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கின்றது. ஆனால் இஸ்லாத்தில் சில மூட பழக்கங்களும் அனாச்சாரங்களும் பரவி கிடக்கின்றது. சஃபர் மாதம் போன்ற பிதஅத்துகள் எல்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஏனைய ஹதீஸுகள் நமக்கு இதை தான் கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய வாழ்க்கை முறைகள் அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. இன்று நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு திருமண நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்றோம் என்று சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்தவரை திருமணம் என்பது 4 விஷயம்தான். ஈஜாப், கபுல், வலிமா, மஹர், அவ்வளவுதான். ஆனால் நம்மை பொறுத்தவரை இன்றைய காலகட்டத்தில் திருமணத்தை தொட்டவரை நம்மளுடைய காலகட்டத்தில் எது போன்ற அனாச்சாரங்கள்லாம் நாம் கடைபிடிக்கின்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள்,
மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒருவர் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுவாரோ, அவர்கள் செய்வது போன்ற செயல்கள் எல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் செய்வாரோ, அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக நமக்கு விளக்கி இருக்கின்றார்கள். ஆக வேற்று மத கலாச்சாரத்தை நாம் ஒருபோதும் பின்பற்றக்கூடாது. இந்த காலத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் சொன்னால், மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நோன்பு வைப்பது, ஹத்னா செய்வது போன்ற நம்முடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் அவர்கள் பின்பற்றுவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மிக மோசமான நிலைமை என்ன என்று சொன்னால், வேற்று மத கலாச்சாரத்தை அவர்களே நினைக்கக்கூடிய, எப்பொழுது நம்மை விட்டு ஒழியும் என்று அவர்களே நினைக்கக்கூடிய கலாச்சாரங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்பது மிகவும் ஒரு வேதனைக்குரிய விஷயம். அல்லாஹு தாலா இது போன்ற அனாச்சாரங்களையும் இது போன்ற அட்டுழியமான செயல்களை விட்டு அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இப்படிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் ஜாஹிலியாவுடைய காலகட்டத்தில் இருந்தாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், தீனை கற்பித்தார்கள். தீன் என்ன அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. பிறகு அவர்கள் தெளிவாகி விட்டார்கள். அவர்களுடைய காலகட்டத்திலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலும் ஷவ்வாலுடைய மாதத்தை அவர்கள் ஒரு துர்குறையாக அவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். இந்த மாதத்தில் எந்த ஒரு நற்காரியங்களும் செய்யக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்யக்கூடாது, செய்தால் ஏதேனும் அல்லாஹு தாலாவுடைய வேதனை வந்துவிடும் என்று அவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். சஃபருடைய மாதமும் அவ்வாறுதான். அவர்களும் சஃபருடைய மாதத்தை துர்குறியாகத்தான் கருதினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறினார்கள், அவர்களுக்கு தெள்ள தெளிவாக விளக்கினார்கள். லா அதுவா, தொற்று நோய் என்பது கிடையாது. இஸ்லாத்தில் தொற்று நோய் என்பது கிடையாது. ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட பரவிருச்சு அப்படின்னு சொல்ற தொற்று நோய் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. ஒருத்தருக்கு நோய் ஏற்படுது, இன்னொருத்தருக்கும் அதே போன்ற நோய் ஏற்படுது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையின் காரணமாகத்தான் ஏற்படுகின்றதே தவிர தொற்று நோய் என்பது, பரவக்கூடிய நோய் என்பது இஸ்லாத்தில் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்ததாக கூறினார்கள், வலா தயரத, மேலும் பறவை ஜோசியங்கள் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்றைய காலத்திலலாம் வச்சு பார்க்குறாங்களே, கிளிகளில் வச்சு பார்க்குறாங்க, எலிகளை வச்சு பார்க்குறாங்க. இது போன்ற ஜோசியங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. ஜோசியம் பார்ப்பது முற்றிலுமாக இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட செயல். ஒருபோதும் அதற்கு அனுமதியே கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இஸ்லாத்துல பறவை ஜோசியம் கிடையாது என்று கூறினார்கள். வலா ஹாம்மத, மேலும் அந்த காலத்தில் அம்புகளை வச்சுலாம் ஜோசியம் பார்ப்பாங்க. அது போன்ற காரியங்கள். அப்புறம் சகுனம் பார்ப்பது, இந்த நாளில் இந்த வேலை செய்யக்கூடாது. இப்போ உதாரணமாக நம்மள சில பழக்கம் இருக்கு. எப்படின்னு சொன்னா, ஒரு கருப்பு பூனை நம்மளை கிராஸ் ஆகி போயிடுச்சு சொன்னா, இந்த நாளில் நம்ம இந்த செயலை செய்யக்கூடாது, செஞ்சோன்னு சொன்னா அது மூலமாக ஏதாவது ஒரு விளைவு ஏற்படும் போன்ற விதத்துகள், அனாச்சாரங்கள் எல்லாம் நாம் பின்பற்றி கொண்டுதான் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அதை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. இது போன்ற பல்வேறு விதமான செயல்கள் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். நேர சகுனம் பார்க்கின்றோம், கால சகுனம் பார்க்கின்றோம். இது போன்று எந்த ஒரு விஷயம் இஸ்லாத்தில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற செயலை ஒரு தடவை கூட செய்தது கிடையாது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததுதான் நாம் செய்ய வேண்டும், அவர்கள் கற்றுக் கொடுத்ததுதான் நாம் பின்பற்ற வேண்டும். அதனை தாண்டி ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்துகின்றோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தியதுதான் தீன். அதை தாண்டி நாம் ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகின்றோம் என்று சொன்னால், உதாரணமாக ஒரு அனாச்சாரத்தையோ ஒரு விதத்தை நாம் ஏற்படுத்துகின்றோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவர்களுடைய கட்டளைக்கு தாண்டி ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்குவதற்கு அது சமமாக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா நம் அனைவரும் பாதுகாக்க வேண்டும். அனாச்சாரங்கள் எல்லாம் தவறுகளில் ஒரு தவறு என்று பொத்தம்பொதுவாக சொல்லிவிடலாம். ஆனால் அவ்வாறு கிடையாது. அனாச்சாரங்கள் ஒரு புதிய மார்க்கத்தை, ஒரு புதிய தீனை ஊக்குவிப்பதற்கு, உருவாக்குவதற்கு சமமாக ஆகின்றது. அல்லாஹு தஆலா அனாச்சாரங்களை உருவாக்குபவர்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக, அதனை பின்பற்றுபவர்களை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக, நம்மளையும் அல்லாஹு தஆலா அது போன்ற செயல்களில் ஈடுபடுத்தாமல் ஆக்குவானாக. இது போன்ற பல்வேறு விதமான சஃபருடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா பல்வேறு விதமான அற்புதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலும் சரி, சஹாபாக்களுடைய காலகட்டத்திலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் குர்ஆன் ஆயத்தாக இருக்கின்றது, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். மனிதன் காலத்தை, நம்மளாம் காலத்தை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்துல இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, காலத்தை வச்சு நாம் விளையாடு கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்கின்றான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலம் என்பது நஷ்டத்தில் கிடையாது, மனிதன் தான் நஷ்டத்தில் இருக்கின்றான். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை பின்பற்றாமல், கற்றுக் கொடுத்த விஷயங்களை பின்பற்றாமல், தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வராமல் மனிதன் தான் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்து கூறுகின்றார். இதிலிருந்து நமக்கு தெள்ள தெளிவாக விளங்குகிறது, எந்த ஒரு காலத்திலும், எந்த ஒரு நேரத்திலும், எந்த ஒரு செயலும் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தடை விதிக்கவில்லை.
நாம் தெள்ள தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சஃபருடைய மாதத்தை பொறுத்தவரை நம்மில் பல பேருக்கு அது போன்ற கருத்துக்கள் இருக்கின்றது. அதை தான் நாம் பின்பற்றுகின்றோம். சிலர் பின்பற்றுகின்றார்கள். அதை சஃபருடைய மாதத்துல திருமணம் செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, புது கடை ஓபன் பண்ணக்கூடாது, புது வீடு கட்டக்கூடாது போன்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு ஏற்படுகின்றது. இதெல்லாம் காரணம் நம்முடைய முன்னோர்கள் செய்தார்கள், அது போன்று நாமும் செய்கின்றோம் என்று சிலர் தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா கூறுவான் குர்ஆன் ஆயத்திலே காஃபிர்களை நோக்கி, وَإِذَا قِيلَ لَهُمْ காஃபிர்களை நோக்கி அல்லாஹ் ஏதாவது நல்ல விஷயம் கூறினால், இத்தபியூ மா அன்ஸலல்லாஹு லஹும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தானோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், காலு அவர்கள் கூறுவார்கள், பல் மாறாக, நத்தபியூ மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்கள் எந்த வஸ்துக்களை பின்பற்றி கொண்டிருந்தார்களோ அதைத்தான் நாங்களும் பின்பற்றுவோம் என்று காஃபிர்கள் எல்லாம் தம்பட்டம் படுத்திக் கொள்வார்கள். நம்மில் சிலரும் அது போன்றுதான் செய்கின்றோம். அல்லாஹ் தஆலா அதனை விட்டு பாதுகாக்க வேண்டும். நமது முன்னோர்கள் இது போன்று சொன்னாங்கப்பா, நம்மளுடைய முன்னோர்கள் இது போன்று செஞ்சாங்க, வாழடி வாழையாக இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று அசால்ட்டாக நாம் கூறிவிடுகின்றோம். இந்த செயலை அல்லாஹ் தஆலா காஃபிர்களுடைய செயலை போன்று ஒப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற செயலை நம் வாழ்க்கையில் ஒருபோதும் செய்யக்கூடாது. கால சகுனம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது போன்ற பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். சஃபருடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் முதலில் இஸ்லாத்தினுடைய முற்றுகை போர் ஏற்படுகிறது. கைபர் போர் என்று கூறுவார்கள். கைபருடைய போரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் தொடங்கினார்கள். முஹர்ரமினுடைய கடைசி நாள், ஏறத்தாழ ஒரு 15 நாட்கள் கைபருடைய போரை தொடங்கி முற்றுகையிட்டார்கள், காஃபிர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக. 15 நாட்களும் அல்லாஹ் தஆலாவுடைய வெற்றி கிடைக்கவில்லை. சஃபருடைய பிறை 1, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரமுடைய கடைசி பிறையிலே கூறுகின்றார்கள், லஉதியன்ன கதன் அர்ராயத, நாளை நான் ஒரு நபரிடம் ஒரு கொடியை கொடுப்பேன், யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் தஆலாவும் ரசூலும் அவர் விரும்புகின்றார், யுஹிப்புஹு அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் தஆலாவும் ரசூலும் அவரை விரும்புகின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கூறினார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் மிகவும் ஆர்வம், யார் அந்த நபராக இருப்பார், யார் கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடியை கொடுப்பாங்க நாளைக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள் நம்முடைய கையில் அந்த கொடி வரும் என்று. ஆனால் மறுநாள் ஆனது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கூறினார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்ணுல ஒரு விதமான நோய் ஏற்பட்டிருக்கு, அவங்களுடைய கண்ணெல்லாம் செவந்துருச்சு, அதனால அவங்களால வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னபொழுது அலி ரலியல்லாஹு போய் கூட்டு வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. போய் கூட்டு வந்தார்கள். அலி ரலியல்லாஹு கூட்டு வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய பரக்கத்தான உமிழ் நீரை எடுத்து அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கண்ணில வைத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜிஸாவாக அவருடைய கண்ணு சரியாகி விட்டது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அவருடைய கையில போர்க்கொடியை கொடுக்குறாங்க. அந்த போர் வெற்றி அடைகிறது. இந்த வெற்றி எப்பொழுது ஏற்பட்டது? சஃபருடைய மாதத்தில் ஏற்பட்டது. ஆக சஃபருடைய மாதத்தில் பல்வேறு விதமான சம்பவங்கள், அற்புதமான சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றது. இது போன்ற பித்அத்துகளும் நம்மில் சிலர் பின்பற்றி கொண்டுதான் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்மை அனைவரும் பாதுகாக்க வேண்டும். மேலும் பல்வேறு விதமான சம்பவங்கள் இருக்கின்றது. அதனை கூறிக்கொண்டே சென்றோம் என்று சொன்னால் நேரம் பத்தாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனாங்க. மேராஜுக்கு போகும்போது ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்க. ஒரு நபி நிற்கிறாங்க, அவங்க பின்னால ஒரு சில கூட்டங்கள், ஒரு சில நபர்கள் மாத்திரம் நிற்கின்றார்கள். இன்னொரு நபியை பார்த்தாங்க, அவர் பின்னாடி ஒரே ஒருத்தர் தான் நிற்கிறார். இன்னொரு நபியை பார்த்தாங்க, அவர் பின்னாடி யாருமே கிடையாது. மறுமையிலுட மஹ்ஷருடைய மைதானத்தில் எப்படி இருக்கும்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்கின்ற போது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்சிக்கு தரும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது போன்ற அமைப்பை ஏற்படுத்தி காட்டுகின்றார். மஹ்ஷர் மைதானத்தில் எப்படி இருக்கும் நபி ஸல்லல்லாஹு. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்னுடைய கூட்டத்தார்கள் நானும் என்னுடைய கூட்டத்தார்களும் மஹ்ஷருடைய மைதானத்தில் எப்படி இருப்போம் என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த அடிவானத்தை நீங்கள் பாருங்கள் என்று கூறிய பொழுது அடிவானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நமது உம்மத்தான நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பின்னால் நின்று கொண்டுதான் இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். அவருடைய உம்மத்தார்கள் அவர்களை பின்பற்றியவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். இதை பார்த்த பிறகு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் தஆலா அறிவிக்கின்றான், இன்னல்லாஹ யுத்கிலுல் ஜன்னத, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே நுழைய செய்வான், 70 பிகைரி ஹிசாப், 70,000 நபர்களை அல்லாஹ் தஆலா எந்த ஒரு கேள்வி கணக்கும் என்று சொர்க்கத்திலே நுழைய செய்வான் என்று கூறினார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கேட்க தொடங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை உலகத்துல வந்துட்ட பிறகு மேராஜ் போயிட்டு வந்த பிறகு சொன்னாங்க. சொல்கின்ற போது அந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், இந்த 70,000 நபர்கள் நானும் இருப்பேனா, நாங்க இருப்போமான்னு சஹாபாக்கள் மத்தியில ஒரு சலசலப்பு ஏற்படுகின்றது.
இப்போ ஏற்படுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுகளில் ஏற்படும் இந்த செய்தி வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கானூ லா யஸ்தரூகூன, அவர்கள் ஷிர்க் வைக்காதவர்களாக இருப்பார்கள். அந்த 70,000 நபர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் ஷிர்க் வைக்காதவர்களாக இருப்பார்கள். வலா யததையரூன, ஜோசியம் பார்க்காதவர்களாக இருப்பார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ் தஆலா மீது தவக்குல் வைத்து தீனை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த 70,000 நபர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் எடுத்துக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்தது இந்த சஃபருடைய மாதத்தில். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸப் ஏற்பட்டது. அவர்களுக்கு 4 பெண்கள், 4 சில குழந்தைகளும் அவர்களுக்கு பிறந்தார்கள். அதன் மூலமாகத்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள், அவர்கள் மூலமாக ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற இன்று வரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸப் அவர்கள் மூலமாகத்தான் வந்திருக்கின்றது. ஆக சஃபர்ல கல்யாணம் அன்னைக்கு செய்யாம இருந்திருந்தாங்கன்னா, இது இப்போ சஃபர்ல இது போன்ற பிதஅத் இருக்கு, நம்ம செய்யக்கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு இருந்தாங்கன்னா இது மாதிரி நடந்திருக்குமா? கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இது போன்ற செயல்களை செய்தார்கள். அடுத்ததாக அன்று நம்ம காலத்துல, இன்றைய காலத்துல இருக்கலாம் சஹாபாக்கள், இன்றைய காலத்துல சஃபருடைய மாதத்தை நம்ம தவறாக நினைச்சுக்கின்றோம். ஆனா அந்த காலத்துல சஹாபாக்கள் ஷவ்வாலுடைய மாதத்தை பீடை மாதமாக, துர்குரி மாதமாக கருது கொண்டு இருந்தாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். ஊர்ல மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, ஷவ்வால் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்சுட்டாங்களே, என்ன நடக்க போதோ அப்படின்னு மக்கள் எல்லாம் தவறாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வாலுடைய மாதத்துல திருமணம் செஞ்சாங்க. திருமணம் செஞ்ச பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு சேர்ந்தார்கள். அது போன்ற பெரும் வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பின்பு 48 ஆண்டுகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வயசு 18. நமக்கெல்லாம் ஆயிஷா இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி தான் தெரியும் செய்தி. மூதாட்டியான கிழவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி செய்தி நமக்கு தெரியாது. இன்று இருக்கக்கூடிய அதிகமான ஹதீஸ் கிதாபுகளில் தப்சீர்கள், இது போன்ற ஹதீஸ் கிதாபுகள் தப்சீர்கள் இருக்கின்றது அல்லவா, அதெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகமான ஹதீஸுகளை அறிவித்தார்கள். அவர்கள் மூலமாக இன்றளவிலும் இந்த ஹதீஸ் நமக்கு கற்பிக்கப்படுகின்றது. மதரசாக்கள் ஓதி கொடுக்கக்கூடிய மதரசாக்களில் 4 நாட்கள் ஓதி கொடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த 4 நாட்கள்ல ஒரு நாள் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய பேர் இல்லாமல் இருக்காது. அறிவிப்பாளர்கள் இருப்பார்கள் அல்லவா ஒவ்வொரு ஹதீஸுக்கும், அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் ஒரு முக்கிய பங்காற்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு திருமணம் செஞ்சது சஃபருடைய மாதத்தில். அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் இது போன்று கருதி கொண்டார்கள் அல்லவா, அவர்களுடைய எண்ணத்தையும் அவர்களுடைய நியத்தையும் சரி செய்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற செயல்கள் செய்தார்கள். ஆக இது போன்ற அனாச்சாரங்களையும் இது போன்ற பிதஅத்துகளையும் நாம் அழித்தொழிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை காலகட்டத்தில் அது போல்தான் வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செயலை செய்கின்ற பொழுது சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சஹாபாக்கள் இது போன்ற பிதஅத்துகளை செய்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போன்ற செயல்களை செஞ்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பத்தி நம்ம நிறைய பேச வேண்டி இருக்கு. பேசிக்கொண்டே என்று சொன்னோம் என்று சொன்னால் நேரம் பத்தாது. அல்லாஹு தஆலா அதனை பற்றி அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்யணும். இன்ஷால்லா இது போன்ற தெளிவான விளக்கங்கள் எல்லாம் இன்ஷால்லா பேசப்படும். அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய ஒவ்வொரு செயலையும் இஸ்லாத்துக்கு சாதகமாக செய்யக்கூடியவர்களாக நம்ம ஆக்குவானாக. இது போன்ற பிதஅத்துகளை அழித்தொழிக்க வேண்டும். நாம் ஒருபோதும் இது போன்ற பிதஅத்துகளில் ஈடுபடக்கூடாது. அல்லாஹு தஆலா நம் அனைவரும் பாதுகாப்பானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.